அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வீடியோ போடுவதனுடைய நோக்கம், அதாவது ஒவ்வொரு முஸ்லிம்களுமே இந்த பெருநாள் ஒன்று வருது எல்லாருக்குமே, சரியா? அது எல்லா முஸ்லிம்களுக்கும் கொண்டாடக்கூடிய நாளானது அந்த நாள். ஆக அப்படிப்பட்ட நாளிலே அந்த இரவில் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவை நாம் எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நாளை பொதுவாக நமக்கு தான் நல்ல விஷயங்களை பற்றி எல்லாமே கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம அதில் அமல் செய்வது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமைவது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ இந்த போன 2026 வருஷத்தில் போன நோன்பு பெருநாள் உடைய இரவு எப்படி கழிச்சோம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக இதனுடைய போனக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன சிம்பிள் தான். யாம் பற்ற இன்பம் இவ்வாயகம் பெற அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்களும் நான் அந்த சொல்ல போகக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, இது போல நாமும் பெருநாள் இரவை கழிக்கணும், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அப்படிங்கிற நியத்து வச்சிட்டீங்கன்னா நியத்துக்கு கூலி இருக்கா இல்லையா? சரியா இல்லையா? நல்ல காரியத்துக்கு நியத்துக்கு கூலி இருக்கு. ஆக நீங்க செய்யறது செய்யாதது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு, சரியா? அல்லாஹ் நாடுனா தான் நீங்க உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்கும். ஆனா நியத்துக்கு அதை செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியத்து சுத்தமான நியத்து, யாரெல்லாம் அந்த மாதிரி நானும் செய்யணும்னு ஆசை இருக்கு, எனக்கு அந்த தோஃபியை கூடன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கல்வியில நினைச்சிட்டாலே அதுக்கு உண்டான கூலியா எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவான். ஆக அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்ஷா அல்லாஹ் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் தொடங்குறேன். கலிஃபா சர்க்கார் முகமது அலி ஷுஹதி அலிமிஷா அவங்கள கூப்பிட போயிருந்தோம். அங்கே தான் வேலை செய்கிறாங்க, பார்த்துருப்பீங்க வீடியோவில். நாங்கள் பண்ணி அப்புறம் என்னுடைய பீர்பாய் முகமது ஷேக் அப்துல்லா ஷுஹதி அவங்களையும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த வீடியோவில் 3 நேரம் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒரு பீர்பாய் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க துபாய்க்கு போயிட்டாங்க, வேலை முடிஞ்சு. இப்போ கலிஃபா அலிமிஷா இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம வாரம் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய வாரம் அவங்க மூலமாக ஒரு வீடியோ போடுவோம் இன்ஷா அல்லாஹ் தானே. ஆக அவங்கள முகமது அலி ஷுஹதி அலிமிஷா அவங்கள கூப்பிடுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அசர் தொழுதுட்டு போய் கூப்பிட்டுட்டு வந்தோம். வரும்போதே ஒரு மலையாளி கடை இருக்கு. அந்த கடையில் நோன்பு திறக்கிறதுக்காக கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்க, அப்போதான் அந்த கொண்டா வடை பச்சி இந்த மாதிரியானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே தான் நம்மளுடைய மற்ற அந்த பீர்பாய் முகமது ஷேக் அப்துல்லா ஷுஹதி துபாயிலேருந்து வந்துட்டாங்க சொன்னேன் இல்லையா, அவர் அங்கே தான் ரூம் அங்கே தான் இருக்குது. அவரையும் ஃபோன் பண்ணி அவரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே சேர்ந்தோம். ரூமுக்கு சேர்ந்துட்டு நோன்பு திறப்பதற்கான தயாரிப்பெல்லாம் செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் நம்ம கலிஃபா அவங்க துவா செஞ்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது கடைசி நோன்பு இல்லையா? ஆக அடுத்த நோன்புக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ தெரியல. ஆக அந்த நோன்பு அழகான முறையில் நோம்புல செஞ்ச தவறுகளுக்காகவும், சரியா, நன்மைகளுக்கு நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா நம்முடைய இதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம், நம்முடைய நேயத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நம்மளுடைய எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கும் அதுக்காக எல்லாம் சேர்த்து இன்னும் நிறைய அழகான முறையில் துவா செஞ்சாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு இந்த எண்ணம் இல்லை எப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்திருந்தா, எனக்கு அந்த நியத்து இருந்துச்சு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணியிருக்கலாம். ஆக அந்த எண்ணம் இல்லாதனால பெருநாள் நைட்டு
அந்த நடந்த சம்பவத்தை வச்சு தான் எனக்கு வந்து ஆஹா இப்படி நடந்திருக்கு, இது ரொம்ப நல்ல விஷயமான்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் வந்துச்சு. அதனால இந்த வீடியோ செய்கிறேன். அப்போ அந்த துவா அழகான ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த துவா, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இஃப்தார் செஞ்சுட்டு போய் தொழுதுட்டு வந்தோம். தொழுதுட்டு வந்து கொஞ்சம் உணவுகள் இருந்துச்சு, நம்ம அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தெரியும் நமக்கு காவா வரும் எங்கள் வீட்டில் இருந்து, காவாவை குடித்தோம். குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தது அப்புறம் சிறிது நேரம் கழித்து கலீஃபா ஐமா வந்து திக்ரு மஜ்லிஸ் வச்சாங்க. ஆமாம், மகரிபிலேருந்து இஷாவுக்கு முன்னால். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திக்ரு மஜ்லிஸு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இல்லை 3/4 மணி நேரம் இருக்கும். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. பிறநாள் நைட்டாகவும் இருந்ததுனால மட்டும் இல்லாமல் வழமையாக வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு திக்ரு மஜ்லிஸ் வைக்கிறது வழக்கம், சர்க்காருடைய சுன்னத்து அது. அதன் அடிப்படையில் அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இஷா தொழுகைக்காக போயிட்டு இந்த மாதிரி அந்த இரவில் இதுவும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இஷா தொழுவை தொழுதுட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ஏன்னா இப்போ இனிமேல் இது கிடையாது, சஹர் இல்லை, சரியா இல்லையா? அப்போ நைட்டுக்கு எப்படியாவது ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் பண்ணோம். நைட்டுக்கு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹெவியாக வேண்டாம், லைட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ குபுஸ் உங்களுக்கு தெரியுமா, குபுஸு ஒரு பாக்கெட் குபுஸ் வாங்கிட்டு இங்கே முட்டை இருந்துச்சு, முட்டை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு முதல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், வரும்போது நான் குபுஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் நம்ம முகமது ஷேக் அப்துல்லா சோதி எஜ்மா வந்து டீ போட்டாங்க. மாஷால்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்க கையில் குடித்த டீ இன்னும், அதாவது ஆனால் அவங்க போடுறது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இல்லை 1 மணி நேரமாக ஆகிடும் அந்த ஒரு டீயை போடுறதுக்கு. டீ போட்டாங்கன்னா இந்த வாங்க டீ, அவங்க போட்டு டீ கொடுத்தாங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். சரியா, எனக்கு வந்து இப்படி தான் எனக்கு குடிச்சு பழக்கம், இவ்வளோ போய் மாதிரி குடிப்பேன். அவங்க போட்டு கொடுத்தா இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் குடித்தாலும் குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஆக போறாப்புல நானும் உட்காந்து இப்போ கொடுத்துருவாரு நினச்சிக்கிட்டு இருந்தான். எங்கே போயிட்டே இருக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மஷாலா ஒரு வழியா போட்டு கொடுத்தாப்புல. குடிச்சிட்டு அதோட அவங்க ரெண்டு வாட்டியும் விடை பெற்றுட்டு இங்கிட்டு கிளம்புனேன். கிளம்பி போயிட்டு அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. பிறந்தநாள் நைட் இல்லையா, எல்லா மக்களும் வழியில் ஷாப்பிங்க்கா பல வேலைகளுக்கு போயிருந்தாங்க. என்ன மாதிரி இத்தனை பேர் எந்தெந்த வேலைக்கு போனவங்க தெரியல. அப்போ போனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆமாம், அப்புறம் போயிட்டு அங்கே போனால் அந்த வேலை நடக்கலை, அந்த இடம் அடைச்சிருச்சு, ஏன்னா பெருநாளுங்கிறதுனால. அப்புறம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது வேலை வந்துடுச்சு வீட்டில் இருந்து. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் போனது. நான் நினைக்கல இந்த மாதிரி வேலை சொல்லுவாங்கன்னு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அதையும் எல்லாம் பாதுகாத்தான். போயிட்டு வர்ற வழியில் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதே போல் இங்கே வந்து பார்த்தா அவங்க சொன்ன வேலையும் நடக்கலை. 2 வேலை சொன்னாங்க, அதில் ஒரு வேலை முடிஞ்சிச்சு, இன்னொரு வேலை நடக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், பெருநாள் நைட்டுங்கனால அந்த கடைகள் அவங்க ஜாமான் வாங்க சொன்னாங்களா, அந்த கடைகள் எல்லாம் எல்லா ஜாமானையும் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அங்கே வேலையே நடக்கலை. வேலை நடந்தால் தானே. அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த ஒரு ஜாமான் நான் மட்டும் வாங்கி கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. ரூமுக்கு வரும்போது ராத்திரி ஒரு 11 மணி இல்லை 11:30 மணி இருக்கலாம். ஆமாம், 11 to 11 இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 12 தெரியல, எனக்கு சரி ஞாபகம் தான். ரூமுக்கு வந்தா மாஷா அல்லாஹ் தாலிம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆன்லைனில். ஏன்னா அங்கே பீர்வாய்கள் எல்லாமே, பீர்வாயின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குதா எனக்கு தெரியல. அதாவது ஈமானிய சகோதரர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் அந்த பீர்வாய்ன்னு சொல்கிறது. பீர்வாய் அப்படி சொன்னால் ஒரு உஸ்தாதுடைய அண்டரில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த குரான் ஹதீஸுடைய தாலிமாக்களை கேட்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அப்போ
எங்கள் எல்லாருக்கும் ஒரே உஸ்தாதுங்கிறதுனால இப்போ நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள். எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களுக்கு ஆசிரியர் தந்தை. சரியா? அப்போ அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் சகோதரர்கள். இங்கே வயசு வித்தியாசம்லாம் கிடையாது இதில். சரியா? என்ன நீங்கள் வேற மாதிரி நினைக்கலாம், என்ன அவர் பெரிய ஆள் இப்போ வயசு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆலமில் அருவால எல்லாருமே இருந்தோம். சரியா இல்லையா? அங்கே இருந்து இங்கே வரும்போது தான் ஒரு ஆள் முன்ன பின்ன வந்துடுறாங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், இவர் மூத்தவர் இளையவர்ன்ற இது வருது. ஆனால் எப்போ இந்த ஈமானுடைய ஏசானுடைய கனெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஒன்றாயிடுறாங்க. வயசு வித்தியாசம் கிடையாது. ஆனால் அதுக்காக பெரியவங்களை மதிக்கக்கூடாது, சின்னவங்கள மேலே பாசம் கட்டக்கூடாதுன்றது அதை நல்லா கவனிக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். பெரியவங்களை என்ன செய்யணும், மரியாதை செய்யணும், சின்னவங்களுக்கு அன்பு செலுத்தணும். சரியா? பெரியவங்களுக்கு மரியாதை எப்படி செலுத்தணுங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட், சின்ன குழந்தைய அன்பு செலுத்துறது அது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நம்ம விளங்கி இருக்கிறோம், வேற மாதிரி விளங்கியிருக்கோம், சரியான முறையில் விளங்கலை. சரி, அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இந்த பெருநாள் இரவு எப்படி நாங்கள் கொண்டாடுறது சொல்கிறேன். அப்போ எங்கள் பீர்வா எல்லாருமே ஒரு ரெகுலராகவே குறைஞ்சது ஒரு குறைஞ்சபட்சம் 5லேருந்து ஒரு 10 பேருக்குள்ளே அந்த இதில் ஆன்லைன் இதில் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க. கத்தரில், துபாயில், குவைத்தில், சவுதியில் ஒரு 2-3 பேர், அப்புறம் ஃப்ரான்ஸில், இங்கிலாண்டில், ஸ்ரீலங்காவில், இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து என்ன செய்வாங்க, அதில் வருவாங்க. பஹ்ரீனில். ஆமாம். அப்போ எல்லாருமே அதில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நானும் உள்ளே வந்தேன். வந்துட்டு நானும் தாலீமில் கலந்துக்கிட்டேன். அலிமிஷா கலீஃபா தான் என்ன செஞ்சாங்க, தாலீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு மற்ற நாளாக இருந்தால் கொஞ்ச நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிடுவேன். ஆனால் அன்னைக்கு தூங்கலை. சரியா? அப்புறம் இங்கேருந்து இங்கே இருந்துக்கிட்டு அவங்க தாலீம் பண்ணிகிட்டு இருக்காங்கள. அப்புறம் நான் வந்து அங்கே இருக்கிறேன். சரியா? இப்போ வந்தோடனே வந்தோடனே சாப்பிட்டோம். நான் சொல்ல மாட்டேன். வந்தோடனே சாப்பிட்டுட்டோம். அவங்க ரெடியாக அந்த இது என்ன முட்டை பொடி மாசுன்னு சொல்கிறாங்க, மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த தாலீம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, தாலீம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக தாலீம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தாலீமில் இன்டர்வல் வாங்கிக்கிட்டு நாங்கள் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு. அப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் தாலீம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி நான் இங்கே உட்காந்து இருந்துட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம ஷேக் அப்துல்லா சௌதியமா அவங்க கொஞ்சம் வேலைகள் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கமாக. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என் மிஸ்கின்னு கொஞ்சம் டயர்டு, தூக்கம் வந்துருச்சு. அப்படியே அங்கே இருந்த மாதிரியே தூங்கிட்டு இடையில தூங்குறேன் முழிக்கிறேன். பட் ஆனால் என்ன, தாலீம் ஓடிட்டு இருக்கீங்க. என்னடா இவன் இப்படிலாம் சொல்லலாம், தாலீம் ஓடிட்டு இருந்திருக்கு, இவன் தூங்குறான்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸில் வந்து 3 அரபியர்கள் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கே அல்லாஹ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பக்கத்தில் போய் நெருங்கி உட்காந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு, தூரமாக நின்றுக்கிட்டார், தூரத்திலேயே உட்காந்துக்கிட்டார். இன்னொரு ஆளு அவங்க கூட வந்தாரு, வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டார். அப்போ இதை அல்லாஹ் தஆலா வந்து சொல்லும்போது அந்த அப்போ முதல்ல வந்தவருக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெருமைகளை அஸ்மத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடியவங்களுக்கு உண்டான என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லலாம், கேட்குறான். ஆமாம், நீங்கள் போனீங்களே, என்ன பார்த்தீங்க இங்கே சொல்லுங்க. இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்ததில் வந்து ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரொம்ப நெருக்கமாக போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொரு ஆள் நெருக்கமாக போய் உட்காரல, ஆனால் தூரத்திலேயே உட்காந்துக்கிட்டாரு. இன்னொரு ஆள் என்ன செஞ்சாலும் வந்தாரு, வந்து பார்த்து எட்டி போயிட்டார் அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான் அந்த விஷயங்களுக்கு. முன்னால் வந்தாங்க இல்லையா, வந்து நெருங்கி உட்காந்தாங்களா இல்லையா, அதுக்கும் நிறைய நன்மைகள். அது அல்லாமல் இன்னும் நிறைய சிறப்புகள் எல்லாம் சொல்லலாம். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அது என்னென்னு. சில அடுத்த ஒரு சம்பவங்கள் பேசும்போது நான் உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறேன் கரெக்டாக. அது போலவே கொஞ்சம் தூரமாக இருந்தாரே இல்லையா, அவருக்கும் அதே நன்மை தான். அவருக்கு அதே நன்மை என்ன செய்து கிடைக்குது. எதனாலன்னா அந்த அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய அந்த திக்ர் மஜ்லிஸ்ல கலந்துக்கிறதுக்காக. அப்புறம் அந்த மலக்குமார்கள் கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எட்டி பார்த்தாரு, ஆனால் அவர் எதுவுமே கேட்கல.
அவர் என்ன செய்யல, எதுவுமே கேட்கல. வந்தாரு, எட்டி பார்த்தாரா, ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா, ரைட் வரேன் அப்படின்னு போயிட்டார். இவரை பத்தி என்ன அப்படின்னு கேட்டாங்க மலக்குமார். அதுக்கு அல்லாஹ் தாலா அவருக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா வாக்கு கொடுத்தார். ஆக அந்த மாதிரி நான் இங்க உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு உதாரணமாக சொல்றேன். தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு போன ஆளுக்கே அதே நன்மை கிடைக்குன்னு சொன்னா, நான் இங்க உட்காந்துட்டு போகலையே, உட்காந்து தானே இருக்கேன். தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, இங்க உட்காந்துட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான், கேட்க எண்ணம் தான். ஆனா என்ன சொல்றது, தூங்குற நேரம் இல்லையா நமக்கு ரெகுலராக. ஆனா அது பெருநாள் இரவை வந்து நம்ம முழுமையாக அதில் வந்து இபாதத் செஞ்சு அல்லாஹ்விடம் அந்த முழு மாதம் நம்ம நோன்பு பிடிச்சோமா இல்லையா, அதுக்கு உண்டான கூலி எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு மாதம் கடைசியில் ஒரு சம்பளம் கிடைக்கிற மாதிரி முழு மாதமும் நாம் வந்து அல்லாவுக்காக அல்லாவை அஞ்சு நோன்பு பிடிச்சோம். அல்லாஹ் எதெல்லாம் தவிர்க்க சொன்னோன்னா அதெல்லாம் தவிர்த்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் இருந்திருப்போம். அல்லாஹ் அதெல்லாம் மன்னிச்சு அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அவன் என்ன கஃபூர் ரஹீமாக இருக்கிறான். ஆக அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கூலி கொடுக்கக்கூடிய நேரம் இதுதான் இந்த பெருநாள் இரவு. அப்போ அந்த இரவில் வந்து நம்ம முழிச்சிருக்கணுமேன்னு சொல்றதுக்காக தான் என்ன செஞ்சது இருந்தது. ஆனால் முடியல. அப்போ கொஞ்ச நேரம் தூக்கம், கொஞ்ச நேரம் முழிக்கிறது, இப்படியுமாவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே இருக்கும்போது கரெக்டாக 2:30 மணி ஆச்சு. அது வரைக்கும் மாஷா அல்லாஹ் கலீஃபா அவங்க வந்து பயான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் பயான், அவங்க ஒரு பக்கம் அங்கிட்டு சமையலில் வேலை செஞ்சுருந்தாங்க. சமையல்னா ஒன்றா ஞாபகம் வருது. அல்ஹம்துலில்லாஹ் வட்டலப்பம் பொதுவாக தெரியும். கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க வட்டலப்பம்னா என்னன்னு தெரியும். இது வரைக்கும் எந்த பெருநாளையும் நான் இந்த மாதிரி பெருநாள் இரவாக இருக்கட்டும் பெருநாளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நான் கொண்டாடினது இல்லை. அல்லாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா அதை எனக்கு இந்த போன பெருநாளில் எனக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக நான் அப்போ வட்டலப்பம் செஞ்சாப்புல எனக்கு தெரியாது, செய்ய தெரியாது. இவங்க 2 பேரும் மச்சா கலீஃபாவும் நம்ம பீர்பாயும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு இல்லை, அந்த உண்மை. அப்போ செஞ்சாங்க. ஒரு பக்கம் வட்டலப்பம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பிரியாணி. ஏன்னா பொதுவாக இங்கே வந்து எப்படி சொன்னால் நைட்டில் கொஞ்ச நேரம் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் காலைல சீக்கிரமாக இருக்க பிறகு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடி போய் ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்புறமா பெருநாள் தொழில் போகிறது அப்படி தான். ஆனால் இன்னைக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கலீஃபா நம்ம வந்து காலையில் என்ன இப்போ ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கிறதுனால பெருநாள் காலையிலையும் என்ன செஞ்சுட்டு இருக்க முடிச்சுட்டு இருக்க முடியாது, டயர்டாக இருக்குல்ல, தூங்கணும். அதனால நாம் ராத்திரியே காலையில் உள்ள சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சிருவோம், இப்போவே செஞ்சிருவோம். பெருநாளுக்கு மதியம் வேண்டாம், சரியா? மதியத்துக்கு சாப்பிட்றத காலையில் நாஸ்டாவிலே என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடணும் அப்படின்ட்டு பிளானிங் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க மஷூரா சொன்னாங்க அடிப்படையில். ரைட், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு செஞ்சோம். அது அல்லாவோட கிருபை. அன்றைக்கி அல்லாஹ் வந்து இது கொடுத்துருந்தான், இறாலும் ஊரில் சாப்பிட்டது தான், சரியா? இங்கே வந்து விலை சரியான விலை. ஆனால் அன்றைக்கி பெருநாளுங்கிறதுக்காக வண்டியா என்னமோ தெரியல, அல்லாஹ் அன்னைக்கு அது நமக்கு வாங்க வச்சான். அப்போ இறால் பிரியாணி அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். இறால் பிரியாணி அன்றைக்கி தான் முதல் தடவை செஞ்சாப்ல. ஆக வட்டலப்பமும் இறால் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பெருநாள் ஆகிட்டு எனக்கு வேலை முடியல, வேலை எங்கெல்லாம் கவனிச்சிக்கிறேன். அப்போ ஃபோன் வருது எனக்கு. ஏன்னா இங்கே பரவாயில்ல வீட்டில் ஒருத்தவங்க இதில் வேலை செஞ்சுருக்காப்புல ஹோட்டலில். ராத்திரி 3 மணிக்கு வேலை முடியுது. 2:30 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வரணும். அப்போ 2:30 மணிக்கு ஃபோன் வருது. அப்போ தான் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போகிறது சரியாகணும். ஃபோன் வந்தோடனே அதோட ரெடி ஆகிட்டு போனேன். இங்கேருந்து ஒரு 2:45 ஆச்சு. போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே தாலீம் இவங்க இருந்த இவ்வளோ வேலையிலையும் ஆன்லைனில் தாலீம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, சரியா? ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் தாலீமும் நடந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் உலகம் முழுக்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் நேரம் மாதிரி இல்லை. ஃப்ரான்ஸில் உள்ளவருக்கு வேறு நேரம், இல்லை லண்டனில் உள்ளவருக்கு ஒரு நேரம், குவைத்தில் வேறு நேரம், துபாயில், சவுதியில், கத்தரில், இந்தியாவில், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நேரங்கள் வெவ்வேறையாக இருந்ததுனால அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு டைமிங் ஈக்குவல் ஆச்சு. அப்போ எங்கள் டைமிங் படி நாங்கள் இது பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடத்துல ஏதாவது வேலை வந்தாலுமே மூட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்கும்.
அப்போ அந்த மாதிரி மஜ்லிஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்படியாக ஒரு 3 இல்லை 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ ஒரு பக்கம் ரொம்ப இதாக ஒரு மாதிரி இருந்துச்சு. சரியா? அப்போ நான் சொன்னேன், டீ போட்டு குடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு. அதோட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு டீ போட்டு தந்தாங்க, குடித்தோம். குடிச்சோன்னா கொஞ்சம் ஓரளவு தெம்பாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்து தூங்க முடியாது. அடுத்து ஃபஜர் இருக்குது. ஃபஜர் வந்து 5:10 என்னமோ பாங்கு. சரி, இங்கே வந்து 3:45 4 அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 4:15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி ஞாபகம் இல்லை எனக்கு, எல்லாம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் வச்சுக்கிறீங்களேன், ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு இருக்கும் ஃபஜருக்கு. அதோட மஜ்லிஸ் என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்குவோம் அப்படின்னு கலீஃபா சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் நேரம் இருக்குல்ல. பெருனா காலையில் இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிட்டு பெருனா தொழில் ஃபஜரும் தொழுவணும், பெருனா தொழில் போகணும், எல்லாம் ரெடி ஆகணும் இல்லையா பெருநாளுங்கிறதுனால. அப்போ அவட சொல்லிட்டாங்க, அதோட முடிச்சுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெருநாள் காலையில் என்ன செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு மிஸ்கின் போயிட்டேன். புது உடுப்பு எல்லாம் தந்தான், அதையும் போட்டுட்டு ஃபஜருக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களும் குளிச்சாங்க. குளிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் அவர் நம்ம பீர்வாயி அவர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அவர் அங்கே போயிட்டு வந்தாப்புல. வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் ஃபஜர் தொழுவ முடிஞ்சிச்சு. ஃபஜர் தொழுவ முடிஞ்ச உடனே வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சொன்னாங்க, அங்கே பக்கத்து தெருவில் ஒரு பள்ளிவாசி இருக்குது. அங்கே தான் எப்போவுமே அவங்க பெருநாள் தொழுவ தொழுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆக பெருநாள் தொழுவதோடு அவங்கள எல்லாத்திலையும் சலாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே போகணுன்னாங்க. ஓகே, அதனால நான் இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன செய்யுங்க, தொழுதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தொழுதுட்டு அப்புறம் இங்கே ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவி கொடுத்து போயிட்டேன். ஃபஜர் தொழுதுக்கு அப்புறம் ஃபஜர் தொழுதுட்டு அங்கேருந்து இல்லை ஃபஜர் இங்கே தொழுதுட்டு அங்கே போய் பெருநாள் தொழுகையும் தொழுதுட்டு வந்தாச்சு. வந்தால் அது வரைக்கும் இவங்க வெளியிலே நிற்கிறாப்புல. நான் கேட்டேன், ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே போகலாம் மேஜமான அப்படின்னா. இல்லை முதல்ல சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம் அப்படின்ட்டு ஒரு நேற்று அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா பெருநாளுக்கு முனாக்கா அதாவது உருதுல வந்து கலைமில்லான்னு சொல்லுவாங்க. கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்தோட கழுத்தை ஒட்டுறது. நெஞ்சுக்கு நம்ம நினைச்சோம் பொதுவாக இது ஒன்று நெஞ்சை தான் கொண்டு போய் ஒட்டுறோம். நம்ம ஆக்சுவலாக அதனுடைய சயின்டிஃபிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம கழுத்தையும் நம்மளுடைய சகோதரர் இல்லை நம்ம சொந்தங்களுடைய கழுத்தை கொண்டு போய் என்ன செய்யறது, இது பண்ணுறது. ஆக இதில் உலக ரீதியாக சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு நன்மை இருக்குது, தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஆக அதற்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கற்றுருக்காங்க. அதே நேரம் கல்பும் அங்கே டச் ஆகுது. அந்த சேம் டைம் கழுத்துடைய இந்த பக்கம் அதே போல் இந்த பக்கமும் என்ன டச் ஆகுது. இதில் ஏதோ இருக்கு நன்மைகள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஆக அந்த மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம், ஒருத்தருக்கு முன்னாக்கா செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். பெருநா காலில் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருநா ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோக்கள்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு உடனே எனக்கு வந்து வேலை இருந்துச்சு. பெருநா காலையில் அவங்க எல்லாருக்கும் முதலாளி வீட்டில் வந்து சாப்பாடு எப்போவுமே வெளியில் தான் வாங்கி கொடுப்பேன். சிம்பிளாக அந்த ரொட்டி, அப்புறம் வந்து இந்த மொச்சக்கட்டை மாதிரி சொல்லுவாங்க, பெரிய மொச்சக்கட்டையாக இருக்கும். அதை அப்படியே இடித்து அதை கூழ் மாதிரியே ஆக்கி வச்சு விற்குவாங்க. அதில் வந்து இந்த ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவாங்க. அது வாங்கி கொடுக்கணும் எல்லா பெருநாளுமே. அதுவும் அந்த பெரிய ரொட்டி தமீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த ரொட்டியும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், காலையில் சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சோம், பக்கத்தில் நம்ம பாகிஸ்தானி டிரைவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு காலை சாப்பாடு எதாவது கொடுத்தாங்களான்னு. அவர் சொன்னார், இல்லை எதுவுமே கொடுக்கல எனக்கு அப்படின்னாரு. சரியா, ஆக ஒரு முஸ்லீம் சகோதரர், அவருக்கு எதுவும் கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. அதனால் அதே நேரம் நம்மள்ட்ட இருக்கல பெருநாள் அன்னைக்கு. மற்ற நாளும் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. இருந்தாலும் பெருநாள் ஆச்சே இல்லை, அந்த நாளில் ஐயாவது இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் மேலே. அப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சோம், நிறைய மசாலா நிறைய செஞ்சுருந்தாங்க எல்லாரோட கிருபியில். அப்போ அவருக்கும் என்ன செஞ்சோம், ஒரு தட்டில் வச்சு அந்த இறால் பிரியாணியும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஷால்லா. இருக்காது அதோடைய இது என்ன சொல்கிறது,
குறிப்பு வேணும்னு சொன்னால் கேளுங்க. சில நான் கலிஃபாடி ஸ்டைலாக பீர்வாயிட இதான்னு தெரியல, அவங்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா தாலா. ஆக அப்படி அவருக்கு அந்த பிரியாணியும் ஹோட்டலில் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே இப்போ என்ன செய்யலாம், அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சோம். ஆனால் நம்ம பீர்பாய் சேகத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து தாய்ஃபில் இருக்கிறாங்க. ஆக அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்கள பஸ் ஏற்றி விடணும். அப்போ கொஞ்சம் தூரம் போகணும் பஸ் ஏற்றி விடுறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம கலிஃபாயும் வீட்டில் விடணும். அவங்க ரொம்பவும் இங்கே எந்த ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ மஷூரா பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ சொன்னாங்க, முதல்ல தாய்ஃப் போகிறாரு, தூரம் போகிறவர் இல்லையா, அதனால் அவரை முதல்ல வழி அனுப்பிட்டு பக்கத்தில் உள்ளவங்க கலிஃபா அவங்கள அப்புறமா வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷூராவில் முடிவாச்சு. அப்புறம் போயிட்டு வண்டிக்காக நின்றோம். பெருநாள் இல்லையா, அந்த அளவுக்கு வண்டிகள்லாம் கிடையாது. அதில் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க. என்ன பெருநாள் இல்லையா, கொஞ்சம் நிறைய பேர் வரமாட்டாங்க. அது ஒரு ஒன்று டிமாண்டு. இன்னொன்று பெருநாளுங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுப்பாங்க, நம்மளும் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு அவங்களும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு 2-3 வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அப்புறமா ஒரு தமிழ்நாட்டுக்காரரே வந்தார் மாஷால்லா. அவரும் கூட தான் கேட்டார். இருந்தாலும் ஒரு ஈக்குவலான ரேட்டு, ரொம்பவும் கூட இல்லாமல், நான் எப்பவும் கொடுக்குற அந்த ரேட்டும் இல்லாமல் ஓரளவு மீடியமான ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பீர்பாய் முகமது ஷேக் அப்துல்லா சூதி அனுப்பி வச்சிருச்சு தாய்ஃபுக்கு. ஏன்னா அவர் அங்கிருந்து பாமக்கான்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து அவர் வேறு வண்டி எடுத்து தான் தாய்ஃபுக்கு போகணும். ஆக அவரை அனுப்பிட்டு கலிஃபா அவங்கள வந்து கொண்டு போய் அவங்க ரூமில் இறக்கி விட்டுட்டு அவட இங்கே வந்தால் கொஞ்சம் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள்லாம் ஒரு சில அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பதில் யாரெல்லாம் அனுப்பியிருந்தாங்களோ, நானாக யாருக்கும் அனுப்ப முடியல. அந்த அளவுக்கான என்ன சொல்கிறது, மனநிலையிலேயே நான் இல்லை, அடுத்ததாக உடல்நிலையிலே இல்லை. ஆமாம். யாரெல்லாம் எனக்கு அனுப்புனாங்க அவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பினேன். தூங்க போனால் எனக்கு தெரியல எத்தனை மணி, 9:30 10:30 சரி நம்ம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு அன்னைக்கு ஜும்மா இல்லையா, ஜும்மாவுக்கு எந்திரிக்கணும்னு தான் இருந்தது. எந்திரிச்சுனா இல்லை, தூங்கிட்டேன். ஆமாம். ஆக அதில் இன்னொன்று இருக்குது. இப்போ பெருநாள் வந்து ஜும்மா தினம் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் காலையிலேயே ஜும்மா தொழுதுட்டோம், அந்த பெருநாளுடைய ஜும்மா. ஆக மதியத்துக்கான ஜும்மாவை அதாவது வேணும்னு விடக்கூடாது, சரியா? ஒரு சிலர் அதை வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. காலையில் ஜும்மா தொழுதுனால மதியம் தொழணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா மதியம் எப்படியும் தொழுதானும், நமக்கு நேரம் இருக்குது, போய் சும்மா தொழுகக்கூடிய பாக்கியம், அதாவது எல்லா இதுவுமே சௌகரியமாக இருக்குன்னா அதை விட்டுறக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் ஜும்மாவுக்கு போகாமல் தனிப்பட்ட முறையில் லொகரை தொழுகிறதுங்கிறது கூடாது. அது வந்து சரியான இது. ஏன்னா லொகரை விட ஜும்மாங்கிறது ரொம்ப சிறப்பானது. லொகர் நீங்கள் தொழுதிங்கன்னா தனியாக தான் தொழுகணும், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஜமாத்தோடு தொழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜும்மா அப்படிங்கிறது அப்படி இல்லை, சரியா? ஆக அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருந்ததுன்னா முதல்ல என்ன செய்யுங்க, ஜும்மாவுக்கு போயிருங்க. ஒரே ஜும்மாவில் 2 ஜும்மா தொழுகை கிடைச்ச நன்மையும் இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்னால் என்ன செய்ய முடியல, உங்களுக்கு தெரியுமில்ல, நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை, ஒரே வேலைகள் இப்படி இருந்ததுனால காலைல எந்திரிக்க முடியாது, அது ஜும்மாவுக்கு எந்திரிக்க முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1:30 இருக்கும். அப்புறமா எந்திரிச்சிட்டு நுகர் தொழுதுட்டு இருந்தேன். அப்புறம் தூக்கம் வராது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஒரே மெசேஜுகள் இப்படியாக இருந்துச்சு. ஆக இப்படியாக அந்த பெருநாள் இரவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வந்து எப்படி அந்த பெருநாள் இரவை நாங்கள் வந்து கொண்டாடணும், எப்படி கொண்டாடி அவன்கிட்ட இருந்து, அதான் அல்லாஹ்விட்ட இருந்து அந்த கூலியை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு பல நேரங்கள் அந்த மாதிரி நம்ம செஞ்சுருந்தாலும் கூட, ஆனால் இந்த தடவை செஞ்ச மாதிரியான ஒரு மன நிறைவு எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலர் நினைக்கலாம், சரி இப்படிலாம் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, சரியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரலாம். அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்த வருத்தத்தோட செய்யும் போது நீங்க நினைக்கிற மாதிரி ஆகும். ஆனா ஒரு விஷயத்த சந்தோஷத்தோட செய்யும் போது உங்களுக்கு அதுல எந்த வித நஷ்டமே தெரியாது. சரி, அப்ப ஒருத்தர் உங்களுக்கு வந்து அடிக்கிறாரு, அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்குதான் செய்யும் எல்லாருக்குமே. அதே நேரத்துல நீங்களே சொல்றீங்க, அடிப்பா என்னையா அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, அடிக்க சொல்றீங்க.
சரியா? அப்ப அந்த நேரத்துல வலிச்சாலுமே அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வலிக்குதுடா அப்படி நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க? வலிக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா அதே நேரத்துல அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்களாகவே இந்த விஷயத்தை நீங்க அதாவது ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. அது போலதான் அன்னைக்கு காலையில ஒரு 9:30 மணி வரைக்கும் கூட அந்த டயர்ட்னஸே இல்ல. நான் கலிஃபாட்ட சொல்றேன், நிஜமாலே பொதுவா இந்த மாரி நம்ம இதுவரைக்கும் எப்பவுமே இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு வந்து இருந்ததுல வந்து அந்த களைப்பே தெரியல. இல்லன்னா காலையில அப்படியே தூக்கம் சொக்கிக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்ல யாருக்கும் 3 பேருக்குமே. அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "ஆமா, அது வராது" அப்படின்னாங்க. பட் அதனுடைய அந்தரங்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு தெரியும். சர்க்காருக்கு பிரச்சனை அது வெளிய என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மாதிரி அந்த பெருநாள் இரவ கழிச்சு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த மாதிரி அந்த பெருநாள் இரவ கழிச்சு அல்லாஹ்வுடைய அ அதாவது என்ன சொல்றது? அல்லாஹ்வுடைய ரிதா அல்லாஹ்வுடைய ரிதான்ற அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வா தந்தான். நம்ம எந்த முயற்சியுமே செய்யல. ஆக அதுதான் அந்த அல்லாஹ்வுடைய என்ன நானா நினைக்கிறேன். அல்லாஹ் மிக்க அறிந்தவனா இருக்கு. நானா நினைக்கிறேன். அத வந்து அந்த அமல்களை ராத்திரி முழுக்க செஞ்ச அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதற்கு அந்த நாங்க எங்களுக்கு வந்து அந்த அந்த டயர்ட்னஸே அந்த என்ன சொல்றது அந்த தளர்வே இல்லையா எங்களுக்கு அதுதான் சாட்சி அப்படின்னு நான் என்னுடைய உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் அல்லாஹ் ஒரு மிக்க அறிந்தவனாக இருக்கான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வசால் முஹம்மது ஷஹூரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயிப்போச்சு.